குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து கேட்குற 5 மார்க் கொஸ்டின் எந்த டைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான டைப்பில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து நிறைய இயர் வந்து கேட்டிருக்காங்க. A plane left 30 minutes later than the scheduled time. In order to reach the destination of 1500 km away in time, it has to increase the speed by 100 km per hour from the usual speed. Find the usual speed னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃப்ளைட் வந்து 30 மினிட்ஸ் லேட்டாக கிளம்பியிருக்கு. டியூ டு த பேட் வெதர் ஏதாவது ஒரு கதை வந்து உங்களுக்கு அங்கே சொல்லுவாங்க. 30 மினிட்ஸ் லேட்டாக கிளம்பியிருக்கு. ஆனால் அதே டைமில் போய் அங்கே ரீச் ஆகிறதுக்காக அவங்களோட ஸ்பீடை வந்து 100 km/h ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட யூஷுவல் ஸ்பீடு என்னவாக இருந்திருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒன்றே ஒரு பேசிக் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க யூஸ்வலாக அவங்க எடுத்துக்கிற போகிற ஸ்பீடில் அவங்க நார்மலாக ஒரு யூஷுவல் ஸ்பீடில் அந்த ஃப்ளைட் வந்து போகுது அப்படின்னா அவங்க எடுத்துக்கிற டைமிங் வந்து T1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அன்றைக்கி லேட் ஆனதுனால அவங்க வந்து 30 மினிட்ஸ் லேட் ஆனதுனால என்ன பண்ணாங்கன்னா ஸ்பீடை வந்து ஜாஸ்தியாக்கி வந்து ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா அந்த 30 மினிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து ஆஃப்டர் இன்க்ரீஸிங் த ஸ்பீட் அவங்க எடுத்துக்கிட்ட டைமிங்னு ஒன்று இருக்குல்ல. நார்மலாக அந்த ஃப்ளைட் வந்து ஒரு இடத்துக்கு ரீச் ஆக 2 hours ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 மினிட்ஸ் அந்த டைம் கேப் இது பண்ணுறதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. இன்னொரு 100 km இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து குறைக்கிறதுக்காக அப்படி பண்ணாங்க. அப்போ டைம் 1க்கும் டைம் 2க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து 30 மினிட்ஸ். அதை தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து முதல்ல அந்த யூஷுவல் ஸ்பீடை நம்ம x km/h அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸுன்றது அவங்க எப்படி போனாலும் அவங்களோட டெஸ்டினேஷன் எவ்வளோவில் இருக்குன்னா 1500 km அவே இருக்குது. ஸோ அவங்க யூஸ்வலாக போகிற டிஸ்டன்ஸும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் போகிற டிஸ்டன்ஸும் ஒன்று தான். ஸோ அதே தான் அப்படியே வரும் இங்கே. ஸோ ஸ்பீடு வந்து யூஸ்வலாக அவங்க எடுத்துக்கிறது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். x km/h அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் வந்து 100 km/h வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நார்மலாக போன ஸ்பீடை விட இன்னும் 100 வந்து ஜாஸ்தியாக போயிருக்காங்க. அப்போ x + 100 அப்படின்னு எழுதியிருக்கணும். ஸோ டைம் டேக்கன் அப்படின்றது வந்து பேசிக்காக இந்த டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்முலாவில் இது வந்து டிஸ்டன்ஸ் ஸ்பீட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எடுக்கணும். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எடுக்கும்போது நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து இங்கே 1500, நம்மளோட ஸ்பீடு வந்து இங்கே எக்ஸு. இங்கே டிஸ்டன்ஸ் வந்து அதே 1500 தான், ஆனால் ஸ்பீடு வந்து x + 100. ஸோ கொஸ்டினில் வந்து கிவன் கண்டிஷன் ரெண்டு டைமிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த டிஃப்ரென்ஸ் அந்த ரெண்டு டைமிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 30 மினிட்ஸ்ன்னு இருக்குது. கொஸ்டினில் எல்லா ஸ்பீடும் பர் ஹவரில் தான் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டரில் தான் கொடுக்காங்க. ஆனால் இது மட்டும் மினிட்ஸில் இருக்குது. மினிட்ஸில் இருந்து ஹவரில் மாற்றிக்கணும் நம்ம. ஸோ ஹவரில் மாற்றணுன்னா பை 60 பண்ணால் அது ஹவரில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 30 மினிட்ஸ்ன்றது ½ hour நம்ம சொல்லுவோம்ல, அது அப்படி தான் கிடச்சிது. ஸோ இது வந்து ½ தான் நம்ம யூஸ் பண்ணணும். 30ன்ற நம்பரை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இதில் இது பெரிய நம்பரா இது பெரிய நம்பரா நீ எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபாஸ்ட்டாக போகும்போது டைமிங் கம்மியாகும். ஸோ இதில் வந்து ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்குல்ல, அப்போ அவங்க எடுத்துக்கிற டைம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ இதுதான் சின்ன நம்பர், இதுதான் பெரிய நம்பர். அப்போ T1லேருந்து தான் T2வை மைனஸ் பண்ணோம். அப்படி மைனஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ½ hour கிடைக்கும். அதுதான் அவங்களோட கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ T1க்கு பதிலாக 1500/x, T2க்கு பதிலாக 1500/x + 100 which is equal to 1/2. இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். இது சால்வ் பண்ணால் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதை சால்வ் பண்ணால் நம்மளோட எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த x + 100 இங்கேயும் இந்த x இங்கேயும் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 1500 × x + 100 minus 1500x divided by டினாமினேட்டரில் x × x + 100ன்னு கிடச்சிருக்கோம். which is equal to கொஸ்டினில் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது 1500 × x பண்ணால் 1500x ப்ளஸ் 1500 கூட ஒரு 100 மல்டிபிள் பண்ணும்போது இன்னும் 2 0 வந்திருக்கும். இங்கே ஒரு 1500x இருக்குது. டினாமினேட்டரில் எக்ஸை உள்ளே கொண்டு போனால் x² + 100xன்னு வந்திருக்கும். இந்த 1500xும் இந்த 1500xும் ப்ளஸ் மைனஸில் இருக்கிறதுனால அது கட் ஆகிருக்கும். இங்கே ஒரு 1/2 இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 இங்கேயும் இந்த டினாமினேட்டர் அங்கேயும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ 2 × 4 zeros கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து x² + 100xன்னு இருக்குது. ஸோ இங்கே மல்டிபிள் இருக்குது. இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டால் நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இப்படி கிடச்சிருக்கு நமக்கு. இந்த நம்பர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதை வந்து மல்டிபிள் பண்ணால் இந்த டேர்ம் வரணும், அதாவது 3 lakh வரணும். இது வந்து 100 வரணும். அப்படின்னா இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. அது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான நம்பராக தான் இருக்கும். இப்போ இந்த ஜீரோஸ் வந்து வச்சுக்கோங்களேன். இது வந்து இங்கே 2 0 அதுக்கப்புறம் ஒரு 30 அப்படின்னு இருக்குது. இங்கேயும் 2 0 இருக்குது. கரெக்டாக. இப்போது
எப்படி தெரியுமா யோசிங்க, இப்போ 30 வரணும் அப்படின்னா இங்கே 1 வரணும் அப்படின்னு யோசிங்களேன். இப்போ 30யும் 1ம் பாசிபிள் என்னன்னா 5 6 ஆர் 30 கிடைக்கும் நமக்கு. 5 6 ஆர் 30, 5யும் 6யும் மைனஸ் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். இங்கே 2 0 எடுத்திருக்கோம்ல, ஆக்சுவலாக 5யும் 6ம் நமக்கு 30ன்ற டேர்ம் கிடைக்கும். நம்மளோட சப்ட்ராக்ஷனில் நமக்கு 1ம் கிடைக்கும். +1 வரணும்னால இங்கே ப்ளஸ்ஸும் இங்கே மைனஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது 13 வந்துடும். ஆனால் நமக்கு வந்து இங்கே 5 0 வேணும்ல. அப்போ வந்து இங்கே 2 0 இங்கே 2 0 போட்டுடலாம். அப்போ இன்னும் இங்கே எத்தனை 0 ஆட் ஆகிடும்? 4 0 ஆட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே 100ம் கிடச்சிரும் அப்படின்னு யோசிக்கலாம் இதை. ஸோ இங்கே ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்கிறதுனால இதை பெருசாக நம்ம வேறு எந்த கால்குலேஷனும் பண்ண தேவையில்லை. x - 500 அப்புறம் x + 600 = 0 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ x = +500ன்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி -600ன்னு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஆனால் இது வந்து நாட் பாசிபிள். ஏன்னா நம்மளோட ஸ்பீடு வந்து என்றைக்குமே வந்து நெகட்டிவில் வராது. ஸ்பீடு, ஆவரேஜ், டைம் இதெல்லாம் நம்ம நெகட்டிவில் எடுக்கவே மாட்டோம். அதனால் 500 அப்படின்றது நம்மளோட சரியான ஆன்சர். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டாங்க? யூஷுவல் ஸ்பீடு தானே கேட்டாங்க. அப்போ யூஷுவல் ஸ்பீடுன்னு போட்டுருங்க. யூஷுவல் ஸ்பீட்ஸ் = யூனிட்டோட எழுதுங்க. 500 km/h அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர்.